நாட்டையே உலுக்கிய டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தற்போது மற்றொரு காரை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. நேற்று இரவு சந்தேகிக்கப்படும் நபர்கள் பயன்படுத்திய மற்றொரு சிகப்பு நிற எக்கோஸ்போர்ட் காரை காவல்துறையினர் கைப்பற்றியிருந்தனர். இந்த நிலையில் அவர்கள் ஒரு கார், 2 கார் மட்டுமல்ல 4 கார்களை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் 3வது பிரசா காரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அவர்கள் இந்த காரை இடங்களுக்கு செல்வதற்காக மட்டும் பயன்படுத்தப்படவில்லை. வெடிபொருட்களை வாங்கி பதுக்கி வைக்கவும், சேமித்து வைக்கவும், அவற்றை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லவும், அந்த காரை ஒரு வெடிகுண்டாக மாற்றி வெடிக்க செய்வதற்கும் பல்வேறு திட்டங்களை தீட்டி இருக்கின்றனர். அதன் ஒரு பகுதியாகத்தான் அவர்கள் பல்வேறு கார்களை ஏற்பாடு செய்து வைத்திருந்தனர். அவர்கள் ஏற்பாடு செய்து வைத்திருந்த ஒரு காரான பிரசா காரை தான் தற்போது காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஏனென்றால் இவர்கள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து நாட்டின் பல்வேறு இடங்களுக்கு கார் மூலமாக சென்று அங்கு காரில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய வெடிகுண்டை வெடிக்க செய்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருந்தது விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது. இது தவிர கடந்த 4 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேச மாநில சிறைகளில் தீவிரவாதிகள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட நபர்களின் பின்னணியும் காவல்துறையினர் தீவிரமாக தோண்டி துருவ முடிவு செய்திருக்கின்றனர். அவர்களுடைய வங்கி பரிவர்த்தனைகள் கடந்த சில ஆண்டுகளில் அவருடைய வங்கிகளுக்கு கணக்கிற்கு அபரிமிதமான அளவுக்கு ஏதேனும் பண பரிவர்த்தனை நடைபெற்றிருக்கிறதா, அவருடைய தொலைபேசி உரையாடல், சாட் ஹிஸ்டரி, கால் ஹிஸ்டரி, அதே போல அவருடைய சமூக வலைத்தள நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல பின்னணியும் காவல்துறையினர் விசாரிக்க முடிவு செய்திருக்கின்றனர். காரணம், தற்போது இந்த செங்கோட்டை கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய தீவிரவாத குழுவினருக்கும் ஏற்கனவே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தீவிரவாதிகள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட நபர்களுக்கும் இடையே தொடர்பு இருக்கிறதா, இவர்களுக்கு அவர்கள் ஏதேனும் நிதி உதவியையோ அல்லது தளவாட உதவியையோ ஏதேனும் வழங்கியிருக்கிறார்களா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட சந்தேக தீவிரவாதிகளின் பின்னணியை ஆராய்வதற்கு காவல்துறையினர் முடிவு செய்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.